வந்து சண்டே. இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா காலையில் எழுந்துட்டேன். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னா ரத்த பொரியல் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து போட்டி மசாலா பண்ண போகிறேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போ 11 o'clock ஆகுது. அங்கே காட்டு ரத்த பொரியல் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன். அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா போட்டி மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். போட்டி மசாலா வந்து ஆல்ரெடி வந்து செய்கிறதுக்கு அந்த போட்டியெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா கடையில் பார்த்திங்கன்னா நல்லாவே வாஷ் பண்ணல, ரொம்ப இதுவாக திரியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ தான் குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன். இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா செய்யும்போது, அதாவது போட்டி மசாலா செய்யும்போதும் காட்டுறேன். இப்போ வாங்க நான் ரத்த பொரியல் பண்ணதை காட்டுறேன். அப்புறம் வந்து போட்டி க்ளீன் பண்ணி வச்சதையும் காட்டுறேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு நான் நெக்ஸ்ட் vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போது ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 2 ஆட்டு ரத்தம் வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்புலாம் சேர்ந்து கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றதெல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு மோட்டிவேஷ்னல் குட்டி டிப்பும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் சொல்கிறேன். என்னையே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 40+ இயர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இவங்க சேனல் ஆரம்பித்து எல்லாம் பண்ணி எப்படி வளர போகிறாங்க, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நான் பொருட்படுத்தாமல் என்னோடய ஒர்க்கை நான் எப்படி பண்ணணும், அதில் நான் எப்படி முன்னேறணுன்றதை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி யார் என்ன சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இதெல்லாம் கவனிக்காமல் நான் வந்து அதாவது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்னுடைய பார்வையை மட்டும் நோக்கி என்னோடய ஒர்க்கை மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, என்ன மாதிரியே பல சகோதரிகள் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற ஒரே மோட்டிவேஷனோட தான் இந்த மோட்டிவேஷன் டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. வயசு வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. அதாவது 5 வயசுலேயும் சாதிக்கலாம், 50 வயசுலேயும் சாதிக்கலாம். அதை மட்டுமே நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்க. நான் என்னுடைய ஒர்க்கில் முன்னேறிட்டேன், ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்து இன்னும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் வந்து முயற்சி பண்ணி செஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதுவே நான் ஜெயிச்சதுக்கான சமமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து முயற்சி செஞ்சுட்டு அப்புறமா அதில் தோல்வியோ வெற்றியோ எது கிடைச்சாலும் பரவாயில்ல, எஸ்பெஷலி தோல்வி கிடைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கான முயற்சி தான் நம்மளுடைய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். அதனால் வந்து எந்த சகோதரிகள் இப்போ வந்து என்னோட வீடியோ பார்க்குற லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் 2 பேருக்குமே சொல்கிறேன், எந்த விஷயத்தையும் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள். அதில் தோத்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து சில எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கற்றுக்குவோம். அது வந்து நம்மளுடைய அடுத்தடுத்த வாழ்க்கை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய என்னுடைய வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அதை ஒன்று அடுத்தடுத்த vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு போட்டியை வந்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி நிறையா விட்டுறாதீங்க, பொங்கி வந்துடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ரத்த பொரியல் வந்து பண்ணிட்டேன். காலையில் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் பையனும் வந்து சாப்பிட்டாங்க. இனிமேல் நானே என் பொண்ணு தான் சாப்பிடணும். இது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு புளி வச்சு ஊற வச்சுருக்கேன். இனிமேல்ட்டு தான் பண்ணணும். ரொம்ப வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் காலையிலே எப்போவுமே வந்து முடிச்சிடலாம். டைம் லஞ்சு வேலை பிரேக்ஃபாஸ்ட் வேலை ரெண்டையுமே முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப அப்படியே வேர்த்து கொட்டுது. இதுக்கே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மரம்லாம் பார்த்திங்கன்னா கிட்ட தான் இருக்குது. இருந்தால் கூட வெயில் அவ்வளோ இருக்குது, அதனால சொல்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் ரத்த பொரியலுக்கு எடுத்து செஞ்சுட்டேன். மிச்சம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் இருக்குது. இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருக்குது, ரெடியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு மசாலா பண்ண வேண்டியது தான். இப்போ நான் தோசை சுட போகிறேன். சாப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். போட்டி வந்து க்ளீன் பண்ணேன்னா அதையும் வந்து வேக வச்சுட்டேன். அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள்,
வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்புலாம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். பாரு நல்லா வெந்து போச்சு. நல்லா வெந்து போச்சு. அப்புறமா செய்யலாம். ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை இப்போ கரைச்சிக்கிறேன். ரசத்துக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ரசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசப்பொடியும் போட போகிறேன். அப்போ தான் வாசனையாக இருக்கும். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு கட் பண்ணிக்கிறேன். அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? ஆமாம். இது போடுறது வாசனை. இதை விட கூட வந்து கொஞ்சமாக ரசப்பொடி ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, கல்யாணத்தில் வைக்கிறது வந்து செம்ம வாசனையாக இருக்கும். சரிக்காதடா, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் வச்சு கொடுக்குறேன், நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்லு. சரி சரி, நம்ம தாளிக்கும் போது சொல்கிறேன். இதே பாத்திரத்தில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டிலாம் வேக வச்சுருந்தேன். அதே பாத்திரத்தில் தான் இப்போ ரசம் வைக்க போகிறேன். அதிலே வந்து கழுவிட்டு மசாலாவும் அதிலே செஞ்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது பாத்திரம் வந்து நம்மளுக்கு நிறையா சேராது. இந்த வெயிலில் வந்து பாருங்கள், பாத்திரம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியுமா, கிட்ட இவ்வளோ பாத்திரம் இருக்குது. ஏற்கனவே நான் இன்னும் பாத்திரம் போட்டேன்னா நிறைய ஆகிடும். அதனால் வந்து ஒரே பாத்திரத்துலேயே பண்ணிக்கிறேன். இப்போ ரசம் தாளிக்கலாம். ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்க எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக ஒரு 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் பண்ணிட்டு இப்போ கரைச்சி வச்சு இந்த ரசத்தையும் ஊற்றிடும். எப்பவுமே விடும்போது இப்படி சைடில் இருந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, ஆவி வந்து கையில் அடிக்காது. நெக்ஸ்ட்டு ரசப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கினது தான். வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்றதை நெக்ஸ்ட் விலாகில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரசம் கொதிச்சிடுச்சு. எடுத்து நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இது அதிலே ஊற்றிக்கலாம். இது ஸ்டில் கட்டியாக தான் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரசம்லாம் வந்து நீர் கறந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அதே பாத்திரத்துலேயே மசாலா பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து போட்டி ரெசிபி வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா ஸ்டைலில் பண்ண போகிறது இல்லை. இது வந்து மசாலா டைப்பில் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அது போட்டிலே வந்து கொழுப்புலாம் இருந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். இப்போ சம்மர் டைமுன்றதுனால நான் தேங்காய்லாம் ஆட் பண்ணாமல் மைல்டான ஒரு காரத்தோட மசாலா மாதிரி பண்ணுறேன். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கம்மியாகவே விட்டுக்கிறேன். ஏன்னா அதில் போட்டியில் வந்து ஏற்கனவே கொழுப்பு இருக்கும். அதனால் அதில் வந்து கொஞ்சமாக அந்த ஹோல் கரம் மசாலாலாம், பட்டை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, முக்கியமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க, வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன். 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம வந்து அரைச்சி ஊற்றுறது போகிறதில்ல. இந்த பொடியாக கட் பண்ணாலே நல்லா மசாலாவோட ஸ்மாஷ் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது நல்லா அதுவும் வெந்துடும்.
இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் போட்டி வேக வைக்கும் போதும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த கவிச்ச வாடைன்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவிலையும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்ததால் நான் ஒரு 1.5 ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜிலே நான் இப்போ கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய கண் அளவில் பார்த்து நான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் உப்பு எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அந்த அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா திக்னஸ்க்காக கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடியும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் அதில் வெந்த அந்த போட்டியை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே மூடி போட்டு வேக வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான போட்டி மசாலா தயாராகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எல்லாருமே பொதுவாக தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கவிச்ச வாடெல்லாம் இல்லாமல் நல்லா வாசனையாக இந்த ஹோட்டலில் செட்டிநாடு ஸ்டைலில் வச்சோம்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு தான் கிடையாது, ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, புலாவ், அப்புறம் பிரியாணி இதுக்கெலாம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எஸ்பெஷலி இடியாப்பம், அப்புறம் வந்து ஆப்பம் இதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக போகும் இந்த காம்பினேஷன். இப்போ போட்டி மசாலா தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது லாஸ்ட் வீக் வந்து ஜெல்லி பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்காக இந்த ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 5 கிராம் அகர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சைனா கிராஸ், அப்படி இல்லைன்னா கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் பாசியை வந்து ஒரு 5 கிராம் எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாத்திரத்தில் ஊற்றி அது நல்லா கொதித்ததும் அந்த சைனா கிராஸை போட்டு நல்லா கரைஞ்சி வந்ததும் அதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரோ இல்லை ஃபுட் எசன்ஸோ இல்லைன்னா வேறு எதனா ஃப்ரூட்டை வந்து அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு வடிகட்டி வச்சு அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் கூட எந்த இதில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அதிலே வந்து வடிகட்டி ஊற்றி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதும் அதை ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஜெல்லி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து ஃபுல் ரெசிபியாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஜெல்லி யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஜெல்லி சாப்தானா ரோஸ் மில்க் பண்ணியிருந்தேன். இது ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் வந்துருக்கும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஜெல்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்ததால தான் இப்போ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் அதை குடித்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சம்மருக்கு ஏற்ற ரொம்ப சூப்பரான ட்ரிங்க் இது. மிச்சம் இருந்தது, அதையும் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரோஸ் மில்கோட ரெசிபியோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. எங்கே இருக்கு? ஃபஸ்ட்டெல்லாம் துணி துவைக்கிற வேலை தான் பெரிய வேலையாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மேட்டு துவைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. ஏன்னா துணியை தான் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுறோம் பார்த்தீங்களா, அதனால் அதுக்கு வந்து இப்போ எப்படி நம்ம மேட்டை வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் வாஷ் பண்ணலான்னு இப்போ நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த ரக்கு, கிச்சன் ரக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அதெல்லாம் கையில் துவைச்சாலும் ரொம்ப நாளாக நம்ம துவைக்காமல் இருந்துட்டு கையில் துவைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, மேட்டை வந்து ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில், வெறும் தண்ணியில் எதுவுமே லிக்விட் எதுவுமே சேர்க்காமல் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். கையால் ஊற வைக்க வேணாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் இருந்தால் அதில் நல்லா அமுக்கி ஊற வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரில் ஊற வச்சாலும் பெஸ்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு.
வெறும் தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதிலே வந்து நல்லா அழுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இறங்கி வந்துடும். ஏன்னா நம்ம கால்லாம் வச்சு மிதித்து நடக்கிறோம் இல்லையா, அதில் இருக்க மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட முடியாது. இப்போ வாஷிங் மிஷினில் தான் போட்டு துவைக்க போகிறேன். இப்போ எடுத்துட்டேன் அந்த தண்ணியிலேருந்து. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்ததுன்னு. இப்போ கொண்டு வந்து வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு வச்சுருக்கேன். ஒன்று எடுத்து வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிடுறேன். எல்லோரும் கேட்பீங்க மேட் வந்து வாஷிங் மிஷினில் போடலாமான்னு சொல்லிட்டு. எனக்குமே ஃபஸ்ட்டெல்லாம் இது தெரியாது. இப்போ தான் வந்து நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படியும் துவைக்கலான்னு சொல்லிட்டு. வாஷிங் மிஷினில் போட்டுட்டு பாருங்கள் தண்ணி எவ்வளோ அப்படியே வண்டலாக அழுக்காக இருக்குன்ட்டு அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு அந்த பச்சை தண்ணியில் போட்டு எடுத்தேன். வாஷிங் மிஷினில் போட்டுட்டோம். இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சமாக ஆப்ப சோடா, உங்கள் வீட்டில் வாஷிங் சோடா இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடைக்கு போகணுமேன்றதுனால வீட்டில் வந்து ஆப்ப சோடா இருந்தது, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே எஃபெக்ட்டு தான். அது வந்து கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் போட்டுக்கோங்க. கூடவே வந்து வாஷிங் லிக்விட், எந்த வாஷிங் லிக்விட் உங்கள் வீட்டில் இருக்கோ அதில் கொஞ்சம் ஒரு அரை மூடி. இப்போ எனக்கு வந்து மேட் வந்து 3 தான் இருந்தது, 2 மீடியம் சைஸு, 1 வந்து கிச்சன் மேட்டு பெருசு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி லிக்விட் ஊற்றி ஆன் பண்ணி வாஷிங் மிஷினில் எது கம்மியான ஆப்ஷனோ, அதாவது அந்த டைமிங் வந்து எது கம்மியாக இருக்கோ அந்த டைமிங் செட் பண்ணி நான் ஆன் பண்ணி விட்டுடுறேன். இதுக்கு ரொம்பலாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓடட்டும், பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த கேப்பில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடலை, அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ஐஸ் பிரியாணி. இப்போ எல்லோரும் சொல்கிற அந்த ஐஸ் பிரியாணியை தான் வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, பழைய சாதம் தான். அதில் வந்து சம்மருன்றதுனால கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய் வந்து வீட்டில் எதுவுமே இல்லை, என்ன பண்ணலான்னு யோசித்தேன். கொஞ்சமாக செஷ்வான் சட்னி இருந்தது. நீங்கள் நினைப்பீங்க ஊறுகாய்க்கு பதிலாக செஷ்வான் சட்னியான்னுட்டு. என்ன பண்ணுறது, ஊறுகாய் இல்லைல்ல, அதனால் வந்து கொஞ்சமாக அது வச்சு சாப்பிட்றேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் இந்த செஷ்வான் சட்னி, காரசாரமாக இருக்கும். அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்தது. சம்மரில் வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் இப்படி தான் உங்கள் வீட்டில் சம்மர் டேஸில் செய்கிறீங்களான்ட்டு சொல்லுங்கள். இப்போ வாஷிங் மிஷின் முடிஞ்சிடுச்சு, எடுத்து காய போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக துவைச்சிடுச்சின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போலாம் வந்து நான் கூட ஃபர்ஸ்ட்லாம் இது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கையில் துவைச்சி ப்ரஷ் போட்டு, கையில் துவைக்கிறது நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான், ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இது கூட உங்களுக்கு துவைக்க முடியலையா லேடிஸ்க்குன்னிட்டு. ஆனால் அதாங்க உண்மை. இருக்கிற ஏகப்பட்ட வேலையில் இந்த வேலையும் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம கம்மியாக கரண்ட்டு பில்லும் அதிகமாக ஆகாமல் வாஷிங் மிஷினில் கம்மியான ஆப்ஷனில் வச்சு துவைக்க சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேட்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் எப்படி அடுத்து துணியை போடுவீங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து கேட்பீங்க. கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வினிகர், நம்ம வந்து ட்ரம் க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அந்த ட்ரம் ஆப்ஷன் வைக்கக்கூடாது. கொஞ்சமாக கம்மியான ஆப்ஷன் எது இருக்கோ, கொஞ்சம் நேரமாக ஓடுற ஆப்ஷன் எது இருக்கோ அதை வாஷிங் மிஷினில் செட் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஓட விட்டுருக்கேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக லஸ்ஸி போட்டு குடித்தேன். சம்மரில் லஸ்ஸி இல்லை ரோஸ் மில்க் எது வேணால் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சிடலாம். ஆப்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் ஒரு வ்ளாகில் காட்டியிருந்தேன். அதில் வந்து அவல் போட்டு ஊற வைக்கிறது தான் காமிச்சிருந்தேன். இதில் வந்து நான் வந்து சாதம் தான் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். அந்த மெத்தடும் இதில் வந்து டீட்டெயிலாக காட்ட போகிறேன். சில பேர் கேட்டிருந்தீங்க, அதையும் காட்டுங்கன்னு சொல்லி அதனால் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டு, ஒரு கை உளுந்து, ஒரு கைனா ஒரு 50 கிராம் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் அது வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து ஆப்பமாவு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும்.
நெக்ஸ்ட்டு அரிசியும் உளுந்தும் நல்லா 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு விட்டுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் அரைஞ்சதும் அப்புறமா நம்மளுடைய அந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே அந்த அரிசி கூட சாதத்தை ஆட் பண்ணிட்டிங்கன்னா சாதம் அரைஞ்சிடும், அரிசி வந்து நல்லா அரையாமல் திரியாக இருக்கும். அதனால தான் 10 மினிட்ஸ் கழித்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பமாவும் அரைச்சி 8 மணி நேரம் புளித்து எடுத்து வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து பால் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு தேங்காவை வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஏலக்காய் அது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடியெலாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா அது வந்து திரியாக வாயில் அகப்படும். அதனால் அரைக்கும் போதே ஆட் பண்ணிக்கிறேன். அரைக்கும் போதே சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு, எந்த ஸ்வீட் டிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா ரொம்ப எடுப்பாக தெரியும். இப்போ பால் எடுத்துக்கிறேன். பால் வந்து ஃபஸ்ட்டு பால், ரெண்டாவது பால்னு சொல்லிட்டு 2 தடவையாக புழிஞ்சி எடுத்துக்கிறேன். இது வந்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் பால் வந்து கெடாமல் ஒரு ஈவினிங் வரைக்குமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியில் வைக்கணுன்னா 2 மணி நேரம் வெளியில் வச்சாலும் கெடாது. இப்போ பால் புழிஞ்சி எடுத்தாச்சு. ஆப்பமும் ஊற்றி எடுத்தாச்சு. ஆப்பம் பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக வந்திருக்கு. அதாவது அவல் போட்டு அரைக்கும் போது கூட இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வராது. மீந்த சாதத்தை போட்டு அரைக்கும் போது ரொம்ப சூப்பரான ஆப்பம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அதில் தேங்காய் பால் ஊற்றி கோகுலுக்கும் கொடுத்துட்டேன். கோகுல் வந்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து சாப்பிட்டுட்டும் வந்து சொன்னான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க vlog எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துடுங்க. தேங்க்யூ.